வணக்கம். ஹாய் ஆல். மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுது. மார்கழி அதாவது மிட் டிசம்பர் டு மிட் ஜான்வரி. இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சேக்ரட் டைம் ஃபார் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அண்ட் டிவோஷன். இது வந்து இன்ஃபேக்ட் இந்த டைத்தில் வந்து வெட்டிங்ஸோ இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸோ கூட கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. டோட்டலி ஃபார் டிவோஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டும் இருக்குது இந்த மார்கழி மாதத்துக்கு. இது வந்து இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கன்சிடர்ட் த ப்ரீ டான் ஆஃப் த இயர், போத் லிட்ரலி அண்ட் சிம்பாலிக்கலி. எனக்கு மார்கழி இன் இந்தியா வந்து இட் இஸ் பிலீவ் டு பி அ டைம் வென் டிவைன் எனர்ஜி இஸ் மோஸ்ட் அக்சசபிள். அதாவது தேவர்களுக்கு வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவில்லாம் கூட சீக்கிரமாக திறந்துருவாங்க. அண்ட் வந்து காலையில் வெடிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வந்து பெரிய பெரிய கோலம் வாசலில் போட்டுட்டு பஜனையை வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து பஜனை செய்கிறதான பழக்கமும் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி ஏர்லி மார்னிங் டெம்பிள் விசிட் அப்படிங்கிறதும் ஒரு மஸ்டாகவே இருக்கும் நிறைய பேருக்கு மார்கழி மாதத்தில். அந்த கோவிலுக்கு போனாக்கா அப்படியே வந்து அங்கே சுட சுட பொங்கல் கொடுப்பாங்க. அது வந்து எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த பொங்கலோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப டிவைனாக இருக்கும். கோவில் பொங்கல் அப்படிங்கிறது வந்து சவுத் இந்தியாவில் ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த பொங்கலை அப்படியே வந்து ஒரு தொன்னையில் போட்டு கொடுப்பாங்க. அப்படியே சுட சுட அது வந்து பிரசாதங்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த பொங்கல் அப்படிங்கிறது, இந்த கோவில் பொங்கல் அப்படிங்கிறது. எங்களோட சேனலில் நாங்கள் வந்து சிம்பிளாக இந்த கோவில் பொங்கல் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு காம்பினேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது வடை. பட் வந்து ஏர்லி மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து நம்மளால ஒரு சோக் பண்ணி ஒரு கிரைண்ட் பண்ணி வடையெல்லாம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் வந்து ஒரு டஃப்பான டாஸ்காக இருக்கலாம், டைம் கன்சியூமிங் டாஸ்காக இருக்கலாம். அதனால நாங்கள் சிம்பிளாக நோ சோக், நோ கிரைண்ட், நோ மெஸ் அவல் வடை அப்படிங்கிறத எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். எங்கள் சேனலில் நாங்கள் மார்கழி மந்த்துக்கு போட்டிருக்கிறதான பொங்கல், கோவில் பொங்கல் அண்ட் அவல் வடை அந்த ரெசிபியை கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்கை தவறாமல் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.